Good morning, children. இன்னைக்கு நம்ம ட்ரேட் ரிலேட்டட் என்டர்பிரினர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரேட் அது வணிகம் சார்ந்த தொழில்முறை உதவி மற்றும் வளர்ச்சி திட்டம் ட்ரேட் ரிலேட்டட் என்டர்பிரினர்ஷிப் அசிஸ்டன்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். This scheme envisages to address the critical issue of access to credit among India's underprivileged women. The trade program enables credit availability to interested women through non-governmental organizations. அரசு சாரா அமைப்புகளின் பதிவு செய்து கொண்ட நலிவுற்ற மகளிருக்கு கடன் தரும் உன்னதமான திட்டம் தான் இந்த திட்டம். இதில் women can receive support of registered NGOs in both assessing loan facilities and receiving counseling and training opportunities to kick-start proposed enterprises in order to provide pathways for women to take up non-farm activities. இதில் என்னென்னா இந்த திட்டத்தின் மூலம் பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மகளிர் கடன் உதவி மட்டும் இல்லாமல் பயிற்சி ஆலோசனை பெறவும் முடியும். குறிப்பாக வேளாண் சாராத திட்டங்களுக்கு இந்த திட்டத்தில் உதவி வழங்கப்படுகிறது. வேளாண்மை இல்லாமல் பிற தொழில் செய்கிறதுக்கு பெண்கள் முன் வந்து அவங்களுக்கு பயிற்சி அளித்து அவங்களுக்கு லோனும் கடன் வசதியும் செய்து தராங்க. பிரதான் மந்திரி கௌஷல் விகாஸ் திட்டம் இதில் the flagship initiative of the Ministry of Skill Development and Entrepreneurship. This is skill certification initiative which aims to train youth in industry relevant skills to enhance employment opportunities for livelihood creation and employability. இத்திட்டத்தின் கீழ் தேசிய திறன் வளர்ச்சி மற்றும் தொழில்துறை அமைச்சக தொழில் சார்ந்த திறமை ஆற்றல் மற்றும் திறமை மேம்படுத்த பயிற்சி அளிக்கின்றது. பயிற்சி பெற்ற பின்பு பயனாளிகள் சுயமாக தொழில் துவங்கி தங்களை மேம்படுத்திக் கொள்ள இந்த திட்டம் உதவுகிறது. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் தேசிய திறன் அபிவிருத்தி குறிக்கோள். தி ஸ்கீம் வாஸ் அன்வீல்டு இன் ஜூலை 2015. இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு ஜூலை திங்களில் ஆரம்பித்தாங்க. த மிஷன் எய்ம்ஸ் அட் பில்டிங் சினோரைசஸ் அக்ராஸ் த செக்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ். இந்த திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு தொழில் சார்ந்த ஆற்றல்களில் பயிற்சி தரப்படுவதுடன் உடனடியாக மற்றும் தரமான முடிவுகளை எடுக்க பயிற்சி தரப்படுகிறது. Skill with a vision to build a skilled India. It is designed to expedite decision making across the sectors to provide skills at scale without compromising on quality or speed. பொருளாதாரத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும் பயிற்சி அளித்து இந்தியாவை ஒரு ஆற்றல் வங்கியாக மாற்றுறது தான் இதனோட லட்சியமாக இருக்கு. தென் சயின்ஸ் ஃபார் ஈக்விட்டி எம்பவர்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். விஞ்ஞான அடிப்படையில் அதிகாரமளித்தல் மற்றும் அபிவிருத்தி. சீட் aims to provide opportunities to motivated scientists and field level workers to undertake action oriented location specific projects for socio-economic gain, particularly in rural areas. களப்பணியாளர்கள் மற்றும் செயலூக்கம் அளிக்கப்பட்ட அறிவியல் ஆராய்ச்சியாளர்களால் கிராமப்புறங்களில் சமூக பொருளாதார நோக்கம் கொண்ட செயல் திட்டம். கிராமப்புறங்களில் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஊக்கமளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம். இதில் பர்டிகுலர்லி ரூரல் ஏரியாஸ் கிராமப்புறங்களில் குறிப்பிட்டு கிராமப்புறங்களில் இது மாதிரி ஆராய்ச்சிகளுக்கு உதவி செய்கிறது. சீட் எம்பசைசஸ் ஈக்விட்டி இன் டெவலப்மெண்ட் ஸோ தட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி அக்கர்ஸ் a vast section of the population, particularly the disadvantaged. இதில் கீழ்நாட்டில் நலிவுற்ற பிரிவு மக்களுக்கு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் பலன்களை கிடைக்க செய்து சமத்துவம் பெறுவது தான் இந்த திட்டத்தின் தலையாய நோக்கமாக இருக்கு. அதர் ஸ்பெசிஃபிக் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கீம்ஸ் பிற குறிப்பிட்ட தொழில் முனைவு திட்டங்கள். In order to support and strengthen the startup culture in India, the government has launched various schemes in the past few years. இந்தியாவில் பாரம்பரிய பண்பாட்டை ஆதரிக்கவும் வலுப்படுத்தவும் கடந்த சில ஆண்டுகளில் அரசு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா மோடிஃபைடு ஸ்பெஷல் இன்சென்டிவ் பேக்கேஜ் ஸ்கீம், திருத்தப்பட்ட சிறப்பு ஊக்க தொகுப்பு திட்டம். The MSIPS scheme provides capital subsidy of 20% in SEZ
and a 25% subsidy in non-SEZ for business units engaged in manufacturing of electronics in the fields of the Internet of Things, aeronautics, aerospace, and defense, automotive, renewable energy, non-renewable energy, technology, green technology, and nanotechnology. இந்த திட்டத்தில் வந்து திருத்தப்பட்ட சிறப்பு ஊக்கத்தொகுப்பு திட்டத்தில் வந்து என்னன்னா சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் SEZக்கு வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 20% மூலதன மானியமும் அதே மாதிரி சிறப்பு பொருளாதார மண்டலம் அல்லாத இடத்திற்கு 25% மானியத்தையும் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு வழங்குகிறது. என்ன இணையதளங்கள், வானூர்தி மற்றும் பாதுகாப்பு, வாகன புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இல்லாத இணைய தொழில்நுட்பம், நுண்தொழில்நுட்பம் போன்றவை தான் இதில் அடங்கும். தென் நியூ ஜென் இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் சென்டர். நியூ ஜென் அப்படின்னு பார்க்குறப்ப புதிய தலைமுறை புதுமை புகுத்துதல் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு. இதில் வந்து என்னென்னா நியூ ஜென் IEDC provides a limited one-time non-recurring financial assistance to entrepreneurs up to 25 lakhs in the fields of chemicals, technology, hardware, healthcare and life sciences, aeronautics, aerospace and defense, agriculture, artificial intelligence, augmented plus virtual reality, automotive, telecommunication and networking, computer vision, construction, design, non-renewable energy, renewable energy, green technology, fintech, internet of things, nanotechnology, social impact, food and beverages, pets and அனிமல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் அப்பீல். இதில் வந்து என்னென்னா 25 லட்சம் வரைக்கும் ரசாயனம், மென்பொருள், தொழில்நுட்பம், உடல் நலம் மற்றும் உயிர் அறிவியல், வானியல், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு, விவசாயம், முதன்மை செயற்கை நுண்ணறிவு, கணினி தொலைநோக்கு பார்வை, கட்டுமான வடிவமைப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அல்லாத பசுமை தொழில்நுட்பம், நுண் தொழில்நுட்பம், இணையம் சார்ந்த பொருள் உற்பத்தி, நுண் தொழில்நுட்பம், உணவு மற்றும் பானங்கள், செல்லப்பிராணிகள் மற்றும் விலங்குகள், ஜவுளி மற்றும் ஆலைப்பட்ட தொழில்களுக்கு நிதியுதவி செய்கிறது. டைரி என்டர்பிரினர் டெவலப்மெண்ட் ஸ்கீம், பால் பண்ணை தொழில் முனைவு மேம்பாட்டு திட்டம். டைரி என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ஸ்கீம் aims at helping entrepreneurs in the field of agriculture, pets and animals and social impact to set up small dairy farms, and incentives are provided to cover the cost of the required equipment or establishment of the facility. பால் பண்ணை தொழில் முனைவு மேம்பட்டு திட்டத்தின் நோக்கம் வந்து விவசாயம், செல்ல பிராணிகள் மற்றும் விலங்குகள், சிறிய பால் பண்ணைகளை உருவாக்கும் செயல் திட்டங்களும் மற்றும் அதற்கு கருவிகளை வாங்க நிதி வசதி செய்கிறது. சிங்கிள் பாயிண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்கீம், ஒற்றை புள்ளி பதிவு திட்டம், கிரேட் ஸ்கீம் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் which provides an exemption from payment of earnest money deposit. Under this scheme, the tenders are issued free of cost. இந்த திட்டத்தின் அடிப்படையில் வந்து பணம் வைப்பிற்கு செலுத்துதலில் இருந்து விலக்களிக்கப்படுகிறது. இது நுண் மற்றும் சிறிய நிறுவனங்களுக்கான ஒரு பெரிய திட்டமாக இருக்குது. இந்த திட்டத்தின் கீழே வந்து ஒப்பந்த புள்ளி வெளியீடு இலவசமாக வழங்கப்படுகிறது. தென் அதல் இன்குபேஷன் சென்டர்ஸ். அதில் வந்து the Government of India has set up the Adal Innovation Mission at NITI Ayog in 2016 with the working purpose of promoting a culture of innovation and entrepreneurship in the country. நாட்டில் புதுமை புகுத்துதல் கலாச்சாரத்தை பரப்புறதுக்காகவும் பரவலாக தொழில்முறையை வளர்க்கும் நோக்குடனும் திட்டக்குழுவில் அடல் புதுமை மையம் என்ற பிரிவை 2016ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இதன் மூலம் நம்ம நாட்டில் உற்பத்தி, மக்கள் நல்வாழ்வு, போக்குவரத்து, தண்ணீர், வேளாண்மை, கட்டுமானம் போன்ற துறைகள் துவக்கப்பட்டும் செயல் திட்டங்களை பேணி காத்து வளர்க்கும் பணியை இந்த பிரிவு செஞ்சு வராங்க. Then steps promoting entrepreneurial venture. தொழில் முனைவோர் துறையை மேம்படுத்தில் உள்ள படிநிலைகள். இது என்னென்ன படிநிலைகள், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, selection of the product, பொருள் தேர்வு, எதிர்பார்ப்பு. An entrepreneur may select a product according to this aspiration, capacity and motivation after a thorough scrutiny of
மைக்ரோ அண்ட் மேக்ரோ என்வரான்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். திறன், உள்நோக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு தயாரிப்பு ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம். ஒரு அடையாள குறியீடு புதிய தயாரிப்பு ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது ஏற்கனவே உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் பொருளின் தன்மையை, அதாவது கூடுதல் வசதிகள், இட வசதிகள், எளிதான திறன், விலையை குறைக்க போன்றவற்றிற்கும் இருக்கும். திட்டத்தின் பொருளாதார நம்பகத்தன்மையை தொழில் முனைவோர் ஏற்படுத்தணும். லோயர் price etc. An entrepreneur has to contact economic viability of the project. Then selection of form of ownership. உரிமையின் வடிவத்தை தேர்வு செய்தல். Entrepreneur has to choose the form of organization suitable and appropriate for his venture, namely family ownership, partnership and private limited company. இதில் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பொருள் என்ன மாதிரியான பொருளை உற்பத்தி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது எந்த வடிவம், வாட் கைண்ட் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது குடும்ப முறையா இல்லை உரிமை, கூட்டாண்மை, தனியார் வரம்புக்குட்பட்ட நிறுவனம் ஆகியவற்றிற்கான தொழில்முறை அமைப்பு நிறுவனத்தை தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி ஓனர்ஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஆர் சூட்டட் ஃபார் எக்ஸசைசிங் அண்ட் யூனிஃபைடு கண்ட்ரோல் ஓவர் த வெஞ்சர், while the company form of organization may be prepared for pooling of more financial resources, managerial and technical skills and business experiences for carrying on medium to large venture. நிர்வாகம் மற்றும் தொழில்நுட்ப திறன்கள் மற்றும் வணிக அனுபவங்களை நிறைவு செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும். அதே நேரத்தில் நிறுவனத்தின் மீது ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டை கையாளுவதற்கு ஏற்றதாகவும் இது இருக்கணும். தென் செலெக்ஷன் ஆஃப் சைட், என்ன பொருள், என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன், என்ன வகையானது அப்படின்னு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் எந்த இடத்துல செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். செலெக்ஷன் ஆஃப் சைட், இடத்தேர்வு. Entrepreneur has to choose suitable plot for accommodating his venture. He has 4 options open to him for housing his venture. அவங்களுக்கு வந்து தொழில் முனைவோர் தனது முயற்சியை தக்க வைப்பதற்கு பொருத்தமான தொழிலிடத்தை தேர்ந்தெடுக்கணும். அதை அவருக்கு வந்து தேர்வு செய்ய 4 வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்ன வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லைக் சிட்கோ, சிப்காட், MMDA, TNHB அண்ட் டைரக்டரேட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் மே அலாட் பிளாட் டு என்டர்பிரினர். ஸோ மாநில தொழில்துறை கழகங்களான சிறு தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு மாநில தொழில்துறை மேம்பாட்டுக் கழகம், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தொழில்துறை இயக்குநரகம் போன்றவை தொழில் முனைவோருக்கு இடத்தை அளிக்கலாம். Entrepreneur can have a factory shed constructed by State Industrial Development Agency. அப்படி இல்லைன்னா தொழிற்சாலை கொட்டகையை கட்ட மாநில தொழில்துறை மேம்பாட்டு முகமைத்துவத்தால் தொழில் முனைவோருக்கு செய்யலாம். Then entrepreneur can start ventures in the land developed by private developers. தனியார் நில மேம்பாட்டாளரால் உருவாக்கப்பட்ட நிலத்தில் தொழில் முனைவோர் தொழில் தொடங்க முடியும். Entrepreneur may buy private land and develop it for industrial use. தொழில் முனைவோர் தனியார் நிலத்தை வாங்கி அதை தொழில்துறை பயன்பாட்டுக்கு உருவாக்கலாம். இதில் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, ஃபாலோயிங் இதில் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இடத்தை தேர்ந்தெடுக்கிறதுல என்னென்னலாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்க்கணும். செலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட், செலெக்ஷன் ஆஃப் ஃபார்ம் ஆஃப் பார்ட்னர்ஷிப், செலெக்ஷன் ஆஃப் சைட்டு. இடம் தேர்ந்தெடுத்தாச்சு. இடம் தேர்ந்தெடுக்கிறப்ப எந்த மாதிரியான ஃபாலோயிங் திங்ஸ் மே பி கன்சிடர்ட் இன் சூஸிங் த சைட்டு. ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப அங்கே என்னென்ன பார்க்கணுன்னா, நியர்னஸ் டு நேட்டிவ் பிளேஸ், சொந்த ஊருக்கு அருகில். தென் இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைடட் பை த கவர்மெண்ட், அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஊக்கங்கள். தென் நியர்னஸ் டு மார்க்கெட், சந்தைக்கு அருகில். அவைலபிலிட்டி ஆஃப் லேபர் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா, வந்து ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர்கள் மற்றும் மூலப்பொருட்கள் கிடைக்கும் தன்மை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், உள்கட்டமைப்பு வசதிகள். இதெல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு தொழில் செய்கிறதுக்கு ஒரு இடத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். தென் டிசைனிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், மூலதன கட்டமைப்பை தீர்மானித்தல். Entrepreneur has to determine the source of finance for finding the venture. இந்த துணிகர நிதிக்கு நிதியளிப்பதற்கான ஆதாரத்தை தொழில் முனைவோர் தீர்மானிக்கணும். Then she may mobilize funds from his own savings, loans from friends and relatives,
டேர்ம் லோன்ஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சொந்த சேமிப்பு இருக்கிற இந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து கடன், வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன்கள் திரட்ட முடியும். அக்விசிஷன் ஆஃப் மேனுஃபேக்சரிங் நோ-ஹவ், உற்பத்தியை கையகப்படுத்துதல் என்பதை அறிதல். Entrepreneur can acquire manufacturing know-how from government research laboratories, research and development divisions of industries, and individual consultants. At times, main units may supply manufacturing know-how to entrepreneurs. Starting ancillary units or plant and machinery supply may provide this facility to entrepreneurs. Besides, manufacturing know-how can be obtained by foreign technical collaboration. இது எப்படின்னா, தொழில்துறை ஆய்வுக்கூடங்கள், ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை மேம்பாட்டு பிரிவுகள் மற்றும் தனிப்பட்ட ஆலோசகர்கள்கிட்டேருந்து உற்பத்தியை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சில நேரங்களில் பிரதான அலகுகள் மூலம் அல்லது ஆலை மற்றும் இயந்திரங்களை அளிப்பவர்களிடமிருந்தும் இந்த வசதியை பெற முடியும். வெளிநாட்டு தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மூலமும் இந்த வசதியை பெற முடியும். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், திட்ட அறிக்கை தயாரிக்கிறது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீட்ஸ் டு பி ப்ரிப்பேர்ட் அக்கார்டிங் டு த ஃபார்மட் ப்ரிஸ்கிரைப்ட் இன் த லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆஃப் டேர்ம் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால கடன் வழங்கும் நிறுவனங்களின் கடன் விண்ணப்ப படிவில் வடிவமைக்கப்பட்ட வடிவமைப்பின்படி திட்ட அறிக்கைகள் தயாரிக்கப்படணும். இதில் an entrepreneur can get the report prepared either by technical consultancy organization or by auditors or by consultants or by development agencies. திட்ட ஆலோசனை நிறுவனம் அல்லது தணிக்கையாளர்கள் அல்லது ஆலோசகர்கள் மேம்பாட்டு நிறுவனங்களால் தயாரிக்கப்பட்ட அறிக்கையை பெற முடியும். இந்த அறிக்கை நிதியியல், தொழில்நுட்ப அறிவு, உழைப்பு மற்றும் மூலப்பொருட்களின் ஆதாரங்கள், சந்தை திறன் மற்றும் லாபத்தன்மை போன்ற அம்சங்களை உள்ளடக்கியது. திட்ட அறிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஷுட் பி எப்படி இருக்கணும்னா, டெக்னிக்கல் ஃபீஸபிலிட்டி, அதில் தொழில்நுட்பம் சார்ந்த சாத்தியத்தன்மை இருக்கணும். இட் ஷுட் மென்ஷன் த ஃபாலோயிங்: டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், மூலப்பொருட்கள் கிடைக்கும் தன்மை, ரா மெட்டீரியல்ஸ் அவைலபிலிட்டி, உற்பத்தி நடைமுறை, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், தர கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், குவாலிட்டி கண்ட்ரோல் மெஷர்ஸ், தரக்கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், தென் availability of water, power, transport and communication facilities, நீர், மின்சாரம், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு வசதிகள் கிடைக்கும் தன்மை. தென் எக்கனாமிக் வயபிலிட்டி, பொருளாதார நம்பகத்தன்மை. It essentially involves compilation of the demand for domestic and export market, installed capacity of machines, market share, revenues expected and suitable fixed price structure. இது உள்நாடு மற்றும் ஏற்றுமதி சந்தை, இயந்திரங்கள் நிறுவப்பட்ட திறன், சந்தை பங்கு, எதிர்பார்க்கப்பட்ட வருவாய் மற்றும் பொருத்தமான விலை கட்டமைப்பு ஆகியவற்றின் தேவைகளை உள்ளடக்கியது. ஃபினான்சியல் விசிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப நிதி சார்ந்த நம்பகத்தன்மை, நான் ரெக்கரிங் காஸ்ட் சச்சஸ் லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி. இது பின்வரும் உள்ளடக்கியது அம்சங்களை உள்ளடக்கியது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலம் மற்றும் கட்டிடம், ஆலை மற்றும் இயந்திரம் போன்ற திரும்ப நிகழா செலவுகள். தென் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் லைக் வேஜஸ், ஸ்கூல் வேஜஸ், சேலரிஸ் அண்ட் ஓவர் ஹெட்ஸ் எக்ஸெட்ரா. கூலி, சம்பளம் மற்றும் தொழில் மேல்நிலை செலவு போன்ற திரும்ப நிகழும் செலவுகள். ப்ராபபிள் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், உற்பத்திக்கு சாத்தியமான செலவு. ப்ராஃபிட் ஆன் எக்ஸ்பெக்டட் சேல்ஸ், எதிர்பார்க்கப்பட்ட விற்பனையில் லாபம். தென் மேனேஜரியல் காம்பிடன்சி, நிர்வாக திறமை. தொழில் முனைவோர் திட்ட அறிக்கையில் துணிகரத்தை நிர்வகிப்பதற்கான பொறிமுறையை கொண்டிருக்கணும். Entrepreneur has to include the mechanism for managing the venture in the project report. அவங்க என்ன அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அது செய்யறதுக்கான திறமை இருக்கணும். In case of small sized venture, the owner or partners may take care of managerial activities, while a team of managerial personnel is to be brought in for managing various managerial positions across different levels of management. In the case of corporate form of organization, he has to provide details of the organizational structure contemplated in the project report for implementing venture. இதில் மேலாண்மை நடவடிக்கைகளை கவனித்துக்கலாம். அதே நேரத்தில் நிர்வாக அமைப்புகளின் நிர்வாகத்தில் பல்வேறு நிர்வாக மேலாண்மையில் பல்வேறு நிர்வாக நிலைகளை நிர்வகிப்பதற்காக நிர்வாக அதிகாரிகளின் குழுவை கொண்டு வரணும். நிறுவனத்தை செயல்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்ட இந்த நிறுவன கட்டமைப்பு விவரங்களை அவர் வழங்கணும்.
தென் ப்ரொவிஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் தற்காலிகமான பதிவுச் சான்றிதழ் வாங்கணும். entrepreneur has to apply for provisional registration certificate. It will be issued to entrepreneur after the fulfillment of certain conditions. சில நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்ட பின் அவர்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்க வந்து 1 year subject to renewal of 2 periods of 6 months duration. வந்து 1 இயருக்கு வந்து 6 months once வந்து அதை ரினியூவல் பண்ணணும். If an entrepreneur is not able to commence production beyond the extension period, further extension will not be granted. ஒரு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அவங்களால அப்போ ஆரம்பிக்க முடியலைன்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்பயும் அவங்க ஆரம்பிக்கல அப்படின்னா திரும்ப எக்ஸ்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. தென் பெர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், நிரந்தர பதிவுச் சான்றிதழ். ஒன்ஸ் த வென்ச்சர் ஹாஸ் கமன்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆர் வென் இட் இஸ் ரெடி டு கமன்ஸ் ப்ரொடக்ஷன், இட் இஸ் எலிஜிபிள் டு கெட் பெர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட். முதல்ல கொடுக்கறது டெம்பரரி, அதுக்கப்புறம் பெர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் இல்லை தயார் நிலையில் இருக்காங்க, ஆரம்பிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து பர்மனெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். தென் ஸ்டாச்சுரி லைசன்ஸ், சட்டப்பூர்வ உரிமம். The entrepreneur has to obtain municipal license from the authority concerned. தொழில் முனைவோர் சம்மந்தப்பட்ட அதிகாரியிடமிருந்து நகராட்சி உரிமம் பெறணும். Then the entrepreneur has to register the unit with the Central and Sales Tax Department. விற்பனை வர்த்தகத்துடன் பதிவு செய்ய வேணும். இது ஒரு அலகு தொழிற்சாலை சட்டத்தின் விதிமுறைகளுக்குள் வந்தால் அவர் அதை தொழிற்சாலை கண்காணிப்பாளரிடம் பதிவு செய்யணும், அல்லது அந்த அலகு கடைகள் மற்றும் ஸ்தாபனத்தின் சட்டத்தின் கீழ் பதிவு செய்யணும். கண்டிப்பாக அவங்க வந்து அதை பதிவு செஞ்சுருக்கணும். தென் பவர் கனெக்ஷன், மின் இணைப்பு வாங்கணும். entrepreneur has to make application to assistant divisional engineer of state electricity board for power connection after paying security deposit and fulfilling the official formalities prescribed. தொழில் முனைவோர் மின் இணைப்பிற்கான விண்ணப்பத்தை பாதுகாப்பு வைப்பு தொகையை செலுத்தி மற்றும் அலுவலக முறைமைகளை நிறைவேற்றி மாநில மின்சார வாரியத்தின் உதவி கோட்ட பொறியாளரிடம் விண்ணப்பிக்கணும். அதுக்கப்புறம் நிதி ஏற்பாடு, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ், நிதி ஏற்பாடு செய்யணும். entrepreneur requires 2 types of finance, namely long term and short term. ஒரு தொழில் முனைவோருக்கு 2 விதமான நிதி தேவைப்படுகிறது. அது வந்து நீண்ட கால நிதி மற்றும் குறுகிய கால நிதி அப்படின்னு 2 நிதியாக இருக்குது. while long term requirements are needed for acquiring fixed assets, short term requirements are meant for meeting working capital needs. லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட கால தேவைகள் வந்து நிலையான சொத்துக்களை வாங்குறதுக்கும் நடைமுறை மூலதனத்திற்கு குறுகிய கால நிதியும் தேவைப்படுகிறது. தொழில் முனைவோர் நிதி நிறுவனங்களால் பரிந்துரைக்கப்பட்ட தொடக்க மூலதனத்தை கொண்டு வரணும். சரியா? இதில் வந்து தமிழக அரசின் தொழில் முனைவோருக்கான திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்னென்னது, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்டர்பிரினியல் ஸ்கீம்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் பார்த்தோன்னே தெரியும். காமன் அப்ளை, சிங்கிள் விண்டோ, பப்ளிக் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஃபேக்ட்ரிஸ், லோக்கல் பாடிஸ், இல்லையா? என்ன ஸ்கீம் தமிழ்நாட்டில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே சில்ட்ரன், எவ்வளோதான் இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் லெசன் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.